ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 ஸ்டார் கண்டஸ்டன்ஸான விஜய் பார்வதி அப்புறம் கம்ருதீன் 2 பேருமே சேர்ந்து தன்னுடைய ஃபேமிலிக்கு தங்களோட மேரேஜ் ப்ரொசீடிங்ஸை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது கம்ருதீன் வீட்டில் 2 பேரும் போய் பேசுகிறது, நம்ம விஜய் பார்வதி வீட்லேயும் 2 பேரும் பேசி கன்வின்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ப்ரொசீடிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த குட் நியூஸை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி சொல்லியிருக்காங்க. ஏன் இப்படி அவசரமாக பண்ணணும், இதுக்கு என்ன அவசரம் அப்படின்னு ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்ருதீன் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேலு நிறைய இதில் கமிட் ஆகியிருக்காரு. அதாவது ஸ்டார்ட் மியூசிக், அப்புறம் ஜோடி ஆர் யூ ரெடி, இன்னும் புது சீரியல்ஸில் கூட அவர் கமிட் ஆகி இருக்கிறாரு. இப்போ இருக்கிற மகாநதி சீரியல்லே அவருக்கு புதுசாக அவருக்கு நிறைய இது வர மாதிரி சீரியலே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ கம்ருதீனுக்கு தான் வீக்கா ஃபேன்ஸை விட கம்ருதீனுக்கு இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்திங்கிறதுனால கேரக்டரை திருப்பி லண்டன்லேருந்து ரிட்டர்ன் வர மாதிரி அந்த கேரக்டரை கொஞ்சம் வைடாக பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்ருதீன் இந்த ஸ்டார்ட் மியூசிக்லேருந்து பண்ணின ஒரு சில விஷயங்கள் தான் இப்போ ரொம்ப வைரலாக போகுது. அவ்வளோதான். கம்ருதீன் விஜய் பார்வதி ஜோடி க்ளோஸ் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே அந்த ஜோடி ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் மியூசிக்கில் நம்ம கானா வினோத், அதுக்கப்புறம் கம்ருதீன், நம்ம அரோரா சிங்க்லர் 3 பேருமே வாயில் ரோஸ் வச்சுக்கிட்டு ஒரு போஸ் கொடுத்த மாதிரி இருந்தது. அந்த போஸ் தான் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. என்ன அந்த கார் டாஸ்க் ரீக்ரியேஷன்லேயும் சரி, இதுலேயும் சரி, எதுலேயுமே விஜய் பார்வதியை காணுமே. அப்போது நம்ம கம்ருதீன் நம்ம விஜய் பார்வதிக்கு அகெயின்ஸ்டாக இருக்க நம்ம திவ்யா கணேஷ் அப்புறம் அரோரா சிங்க்லர் கூட சேர்ந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்குது. இதில் என்ன முக்கியமான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் கம்ருதீன் ஆல்ரெடி நிறைய விஜய் டிவி ப்ராஜெக்ட்ஸில் தான் கமிட் ஆகி இருக்கார். ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடியே ஐடி எம்ப்ளாயாக இருந்தார். அதை விட்டுட்டு தான் விஜய் டிவிக்கே வந்தார். ஸோ விஜய் டிவி கூட அவருக்கு லிங்க் ஜாஸ்தி. ஏன்னா விஜய் டிவி கூட ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால தான் அவரை மறுபடியும் ஃபினாலேக்கே ரெட் கார்டு கொடுத்து எவிக்ட் பண்ணியிருந்தாலும் உள்ளே கூப்பிட்டுருந்தாங்க பிக் பாஸ். ஸோ விஜய் பார்வதி வராங்களா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. ஏன்னா அவங்கள இன்வைட் பண்ணனா மட்டும்தான் அவங்களால அந்த ஷோக்கு வர முடியும். ஆல்ரெடி விஜய் டிவிக்கும் நம்ம விஜய் பார்வதிக்கும் ஒரு சின்ன ஒரு கிளாஷ் போயிட்டுருக்குது. அதில் அவங்கள கூப்பிடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். இப்போது ஸ்டார்ட் மியூசிக் அப்படிங்கிறது அதுவும் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸை வச்சு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி தான். அதில் அந்த ஒழுங்காக பாடலைன்னா ஸ்ப்ரே அடிச்சு போடுவேன், அந்த மாதிரி நிறைய அந்த ஷோஸ் வருதில்ல, அதில் பாடிட்டு இருக்கும்போது நம்ம திவ்யா கணேஷுக்கு அந்த வாட்டர் முகத்தில் பட்டதுனால தன்னுடைய கர்ச்சீஃபை கம்ருதீன் குடிச்சு துரைச்சி விட்டுருக்காரு. இதை பார்த்து கம்ருதீன் ஏன் திவ்யா கணேஷ்கிட்டையும் அரோரா சிங்க்லர்கிட்டையும் இவ்வளோ க்ளோஸாகவும் கேரிங்காகவும் இருக்கணும், அப்படி என்ன அவசியம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்குது. ஸோ இவங்க இந்த மேரேஜ் இது அவங்க 2 பேருமே தங்களுடைய வளர்ச்சிக்காக சொல்லிக்கிட்ட போய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த மேரேஜ் ப்ரொசீடிங்ஸை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது பேசிகிட்டு இருக்கும்போது கம்ருதீன் என்ன அப்படின்னா, பார்வதி வீட்டில் சொன்ன ஏதோ ஒரு விஷயத்துக்காக லைட்டாக கோவப்பட்டு வெளியேறியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ விஜய் பார்வதி வீட்டில் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை தான் கிட்டத்தட்ட 2-3 இயர்ஸ்க்கு மேலே விஜய் பார்வதியோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பிக் பாஸுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய எக்ஸ்போஷர் நம்ம கம்ருதீனுக்கு கிடைச்சிருக்குது. அந்த எக்ஸ்போஷரை கொஞ்சம் வைடராக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ கம்ருதீனோட ஃபேமிலி முடிவு பண்ணியிருக்கு. ஏன்னா அவனுடைய புது சீரியல்ஸில் கமிட் ஆகட்டும், ஒரு மூவி சான்ஸ் கிடைக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கம்ருதீனுக்கு நடக்கட்டும். இப்போ மேரேஜுக்கு என்ன அவசரம், மேபி விஜய் பார்வதியை கம்ருதீனோட அக்காவுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவனுடைய சந்தோஷத்துக்கு அவங்க கண்டிப்பாக குறுக்க நிற்க மாட்டாங்க. ஆனால் கம்ருதீன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகட்டும், இன்னும் அவன் கொஞ்சம் மேலே வரட்டும், அவன் இன்னும் கொஞ்சம் ஒரு சக்ஸஸை பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கம்ருதீனோட ஃபேமிலி வெயிட் பண்ணுறாங்க. பட் ஆனால் கண்டினியூஸாக மேரேஜ் அப்படிங்கிற ப்ரெஷரை விஜய் பார்வதி வீட்டில் போட்டிருக்கிறதுனால அவங்க 2 பேர்த்துக்கும் சின்ன ஒரு லைட்டாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி இப்போ போயிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை அதிகப்படுத்துகிற மாதிரி தான் இப்போ விஜய் டிவியோட ஷோஸில் கம்ருதீன் கமிட் ஆகிருக்கிறதும் நடக்குது. ஏன்னா அடுத்து ஜோடி ஆர் யூ ரெடியில் நம்ம அரோரா சிங்க்லரும் நம்ம கம்ருதீனும் ஜோடியாக இதுக்கு இறங்க போகிறாங்க. அதில் மேபி அவங்களுக்குள்ள அந்த டான்ஸ் ஆடுறதுல கெமிஸ்ட்ரி, ஏன்னா கொஞ்சம் க்ளோஸ்
லவ் ரவுண்ட்ஸ்லாம் வரும்போது கொஞ்சம் க்ளோஸரா இருக்கிற மாதிரி வரும். ஸோ மேபி அவங்களுடைய கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும். மேபி அ ஏன்னா இந்த விஜய் பார்வதி, கம்ருதீன் அதுக்கப்புறம் அரோரா சிங்க்லர் 3 தான் அந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி அப்படிங்கிறதுல இருந்தாங்க. ஸோ மறுபடியும் அரோரா பக்கமே கம்ருதீன் போயிடுவாரா? அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் வந்து விஜய் பார்வதிக்கு வந்திருக்கலாம். ஸோ மேரேஜ் ப்ரொசீடிங்ஸ் அவங்க சீக்கிரம் வந்து ஆ வேகப்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு கூட ஒரு தகவல் வந்துட்டுருக்குது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரோரா சிங்க்லர் வந்து கம்ருதீன் கம்ருதீனா இருக்கட்டும், துஷாரா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து சர்வே பண்றதுக்கு யார் தேவையோ அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா, அந்த மாரி ஒரு கேரக்டர் தான் இந்த அரோரா சிங்க்லர். தனக்கு வந்து என்ன வேணும் அப்படிங்கிறதுக்காக மத்தவங்கள பலி குடுக்கறதுக்கு கூட தயாரா இருப்பாங்க. ஏன்னா, கானா வினோத்த மேனிபுலேட் பண்ணி மணி பாக்ஸ எடுக்க வச்சது மட்டும் கிடையாது. அவங்க வந்து வேற என்ன பிளான்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கார் டாஸ்க்ல ஒரு தடவ கூட வாய் தொறக்கவே இல்ல. அதுதான் அவங்க மேல இருக்கிற பெரிய கொஸ்டினே. அப்படி என்ன எல்லாருமே எல்லாருமே பங்குக்கு ஒரு சில வார்த்தைகள பேசினாங்க. ஆனா, அரோரா சிங்க்லர் ஒரு வார்த்தை கூட பேசல. நீங்க கம்ருதீனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கலாம். சப்போர்ட் அப்படிங்கிறது கிடையாது. தயவுசெய்து ப்ளீஸ் கம்ருதீன் கம்முனு இரு அப்படிங்கிறாங்க. ஏன்னா உங்க ஃப்ரெண்டு தானே. நீங்க ஏன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசல? இல்ல இந்த மாரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கம்ருதீன் கிட்ட பேசலாம். விஜய் பார்வதிக்கும் உங்களுக்கும் செட் ஆகலைன்னா கூட நீங்க கம்ருதீனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கலாம்ல. நீங்க ஏன் அந்த மாதிரி நடந்துக்கல? அப்படின்னா நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய கேம் மோட்டிவ்ல தான் விளையாடுறீங்க. அவ்ளோ ஒரு ஒரு சுயநலவாதி. அந்த மாதிரி ஒரு பெர்சன தான் டைட்டில் வின்னரா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா, இதுக்கு இதுக்கு வந்து முழுசும் இது பண்ணுனது வந்து விஜய் சேதுபதி தான். ஏன்னா வி நம்ம பிக் பாஸோட என்னமா இருந்தது அப்படின்னா, ஒரு இந்த மாரி ஃபேமிலிய விட்டுட்டு வந்த ஒரு பொண்ணு, பிக் பாஸ்ல 100 டேஸ் இருந்து வந்து டைட்டில் வின் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அத தான் என்கரேஜ் பண்ற மாதிரி விஜய் டிவி பண்ணணும்னு நெனைச்சாங்க. பட் ஆனா, நம்ம விஜய் சேதுபதி வந்து அத ஒத்துக்கவே இல்ல. முடியவே முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. இதுதான் அவங்க வந்து செஞ்ச ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராவ பத்தி நம்ம கனி வந்து சொல்லும்போது, ரொம்ப அமைதியா இருந்திருப்பாங்க நம்ப அ அரோரா சிங்க்லர். அதாவது சாண்ட்ராவ பத்தி அவங்க ஏன்னா உள்ள இருந்துட்டு வெளியில போயிட்டு வந்தப்புறம் அவங்களுக்கு நெறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து சொல்லும்போது அவங்களும் வியானாவும், ரம்யா ஜோ 3 பேருமே சொல்லும்போது, அரோரா சிங்க்லர் ஆமா, இல்லன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்ப என்ன தெரியுது? இதுல நம்ம என்ன பேசினாலும், நம்ம முன்ன பேசினது, பின்ன பேசினத 2யும் சேர்த்து வச்சு காமிச்சுருவாங்க. ஸோ நம்ம இதுல வாய் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் இதா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இதுல நல்லாவே நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அரோரா சிங்க்லர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டைட்டில் வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் மோட்டிவ்ல தான் இருக்காங்க. அவங்கள தான் வின்னராவும் சரி, ரன்னராவும் சரி கொண்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி ஸ்டெப் எடுத்தது பெரிய விஷயம். அது மட்டும் கிடையாது. டைட்டில் வின் பண்ணும்போது திவ்யா கணேஷ் வந்து கானா வினோத்துக்கு நெக்ஸ்ட் இருந்தா. அவங்க டிசர்விங்கான டைட்டில் வின்னர் தான். இருந்தாலும் சபரி வந்து ரன்னர் அப் ஆனதுக்கு அ அ எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா, அவங்க 2 பேர தவிர வேற வழியே கிடையாது. சபரி கண்டிப்பா ரன்னர் ஆகி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் ரன்னர் அப். ஆனா, திவ்யா கணேஷ் வந்து இந்த இது பிஆர்டி மூலமா தான் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதுலாம் சுத்த ஃபேக்கான ஒரு நியூஸ்.